12th student in accountancy. We are seeing unit 3. Now in this video we are going to see interest on capital and interest on drawing of partners. இப்போ நம்ம interest on capital பற்றி பார்ப்போம். Interest on capital is the interest allowed on capital at the partners. ஒரு பார்ட்னர் அவருடைய பிஸ்னஸ் கேபிட்டல் எடுத்துகிட்டு வரும்போது அவருடைய கேபிட்டலுக்கு வட்டி வழங்குறாங்க, அதை தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னு சொல்கிறாங்க. பார்ட்னர் போடக்கூடிய முதலுக்கு வழங்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் known as interest on capital. In general, if the capital of partners are disproportionate to the profit sharing ratio, the partners may agree to allow interest on capital. பார்ட்னர்ஸ் போடக்கூடிய முதலானது பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவுக்கு டிஸ்ப்ரொபோர்ஷனேட் சமமற்ற முறையில் இருந்தாக்கா அந்த பார்ட்னருக்கு இன்ட்ரெஸ்ட் வழங்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே சமமாக போட்டிருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சமமற்ற முறையில் போடும்போது அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வழங்கலாம்னு சொல்கிறாங்க. It will compensate the partners who have contributed high amount toward capital. இந்த இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா காம்பன்சேட் பண்ணும் அவங்களுக்கு. ஏன்னா இப்போ ஒரு பார்ட்னர் கம்மியாக முதல் போட்டிருப்பார், இன்னொரு பார்ட்னர் அதிகமாக முதல் போட்டிருப்பார். அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக தான் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வழங்குறாங்க. The rate of interest on capital is generally agreed by the partners and is mentioned in partnership deed. ஒரு பார்ட்னர் அதிகமான முதல் போடும்போது அவருடைய முதலுக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலான்றதை பற்றி இப்போ பார்ட்னர்ஷிப் டீட்லேயே பர்சன்டேஜை சொல்லியிருப்பாங்க. It is allowed only when there is profit and it is provided before division of profit among the partner. இப்போ அந்த ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் இருந்தால் மட்டும்தான் வழங்குவாங்க. அதுவும் அந்த ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா மற்ற பார்ட்னரை இட் இஸ் அலோவ்டு ஒன்லி வென் தேர் இஸ் ப்ராஃபிட் இருந்தால் மட்டும் இந்த இன்ட்ரெஸ்ட் வழங்குவாங்க. இட் இஸ் ப்ரொவைடட் பிஃபோர் டிவிஷன் ஆஃப் ப்ராஃபிட் அமாங் தி பார்ட்னர். இது பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஃபிட்டை கம்பெனியில் கிடைக்கக்கூடிய அதில் பிஸ்னஸில் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை பார்ட்னருக்குள்ளே பிரிக்கிறதுக்கு முன்னாடியே அதை கொடுத்துட்றாங்க. நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் அலோவ்டு ஆன் தி கேபிட்டல் ஆஃப் பார்ட்னர்ஸ் இஃப் தேர் இஸ் ஸ்பெசிஃபிகலி மென்ஷன் இன் பார்ட்னர்ஷிப் டீடு. பார்ட்னர்ஷிப் டீடில் ஸ்பெசிஃபிக்காக நோ இன்ட்ரெஸ்ட் அலோவ்டுன்னு கொடுத்துருந்தா கண்டிப்பாக எந்த ஒரு பார்ட்னருக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. கேபிட்டலில் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது when the firm incur loss, interest on capital will not be provided. இப்போ அந்த கம்பெனி லாஸில் போச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. if there is insufficient profit, that is the net profit is less than the amount of interest on capital, interest on capital will not be provided, but the profit will be distributed among the partners in capital ratio. இப்போ சஃபிஷியன்ட் ப்ராஃபிட் இல்லாத போது அந்த கேபிட்டலை விட நெட் ப்ராஃபிட் கம்மியாக இருக்கும்போது, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை விட நெட் ப்ராஃபிட் கம்மியாக இருக்கும்போது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்றாங்க. ஆனால் ப்ராஃபிட்டை பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாமல் கேபிட்டல் ரேஷியோவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. Following are the journals to be made in the books of partners firm for providing interest on capital. Interest on capital provide பண்ண என்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜேர்னல் என்ட்ரி. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆர் கரண்ட் அக்கௌண்ட். நம்ம பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டு போடலாம், இல்லை கரண்ட் அக்கௌண்ட் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ ரெண்டு பார்ட்னர் இருக்காங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு இப்போ பத்மா அண்டு பத்மினி ரெண்டு பேர் பார்ட்னர்னால் அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு பத்மினி கேபிட்டல் அக்கௌண்ட் ஆர் கரண்ட் அக்கௌண்ட், பத்மா கேபிட்டல் அக்கௌண்ட் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் எப்படி வேணாலும் போடலாம். பத்மா கரண்ட் அக்கௌண்ட் கூட போடலாம், இல்லை கேபிட்டல் அக்கௌண்ட் எப்படி வேணாலும் போட்டுடலாம். அடுத்தது நோட், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் டியூ டு தி பார்ட்னர் ஃப்ரம் தி ஃபர்ம், hence partners capital current account is credited and interest on capital is debited. For closing interest on capital, profit or loss appropriation account data to interest on capital account. அது calculation of interest on capital. Interest on capital எப்படி calculate பண்ணோம்? Interest on capital is to be calculated on the capital at the beginning for the relevant period
குறிப்பிட்ட பீரியடில் பார்த்தீங்கன்னா அந்த பிகினிங்கில் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். இஃப் there is any additional capital introduced or capital withdrawn during the year, it will cause changes in the capital and interest is to be calculated proportionately on the changed capital for the relevant period. ஏன்னா இப்போ கேபிட்டல் அடிஷ்னலாக கொண்டு வரும்போதோ இல்லை போட்ட முதல்லேருந்து அமௌண்ட்டு வித்ட்ரா பண்ணும்போது அந்த கேபிட்டலில் சேஞ்சஸ் ஏற்படும், மாற்றங்கள் ஏற்படும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொபோர்ஷனேட்டாக நம்ம அப்பப்போ அந்த சேஞ்சஸ் ஏற்படும் போது கேபிட்டல் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்மேட் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம் இன்ட்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல்னால் எவ்வளோ அமௌண்ட் போடுறாரு, அது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம்னா எத்தனை பர்சன்டேஜ் வட்டி இன்ட்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னால் எத்தனை ஆண்டு, 5 ஆண்டா 10 ஆண்டா இல்லை 6 மாதமா 3 மாதமா அந்த மாதிரி போட்டுக்கணும். இப்போ மந்த்துன்னா 3/12 போடணும், டேஸ்னால் டேஸ் டிவைட் பை 365 போட்டுக்க வேண்டியது தான். இப்போ கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ட்விட்டர் நோட், இஃப் கேபிட்டல் அட் தி பிகினிங் இஸ் நாட் கிவன் தென் இட் கேன் பி கால்குலேட்டட் அஸ் பிலோ. ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்கலன்னா அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அட் தி எண்ட் add drawing during the year if fluctuating capital, capital withdrawn during the year, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கேபிட்டல் எண்டு கூட ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். அடுத்தது லெஸ் ப்ராஃபிட் கிரெடிட் டூரிங் தி இயர் இஃப் ஃப்ளக்சுவேஷன் கேபிட்டல் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டூரிங் தி இயர், இது ரெண்டுத்தையும் லெஸ் பண்ண வரக்கூடியது தான் பார்த்திங்கன்னா கேபிட்டல் அட் தி பிகினிங். ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஃபார்மேட்டு. கேபிட்டல் அடுத்து எண்டு கூட ட்ராயிங் டூரிங் தி இயரு, அடுத்தது கேபிட்டல் வித்ட்ரான் டூரிங் தி இயர் ஆட் பண்ணிக்கணும். லெஸ் ப்ராஃபிட் கிரெடிட் டூரிங் தி இயர், அடுத்தது அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ், ரெண்டுத்தையும் லெஸ் பண்ணாக்கா கேபிட்டல் அட் தி பிகினிங் வந்துடும். இதை வச்சு நம்ம சம்ம போட்டுடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.